ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ண கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எந்திரிக்கையுமே க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? பாப்பா வந்து எனக்கு மார்னிங் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி லஞ்ச் ஒர்க்லேருந்து எல்லாமே ஈவினிங் வரைக்கும் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கேட்கவே இல்லை, அவ்வளோவே வாலண்டியராக வந்து பண்ணும்போது நானும் சரின்னு சொல்லி கூட சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றி இருந்த விளக்கு எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ரொம்ப எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருந்தனால லைட்டாக வந்து வெட்டி விஷயம் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இந்த குத்து விளக்கு மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக அந்தமான் போயிருந்தப்ப இந்த விளக்கு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அப்படியே இருந்துச்சு. சரி, இந்த வட்டம் வந்து இதை ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு இதையுமே எடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். வெளியில் வந்து கோலை மாதிரி போட்டு அதில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். விளக்கு எல்லாத்துக்குமே சந்தனம் குங்குமம் வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சந்தனம், அது கூட ஜவ்வாது, லைட்டாக பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இது ரொம்பவே வாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கையோட நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா விளக்குக்குமே சந்தனம் குங்குமம் வந்து வச்சுட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே லீவ் விடுவாங்க. ஆனால் இந்த கார்த்திகை அன்னைக்கு மட்டும் லீவே விட மாட்டாங்க. 3 o'clock வரைக்கும் ஸ்கூல் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பெருசாக நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விளக்குக்கு சந்தன குங்குமம் வைக்கிற ஒர்க் மட்டும் நான் பண்ணுவேன். எண்ணெய் ஊற்றி திரி போடுவேன். இது மட்டும் தான் முடியும். ஆனால் இப்போ 2 நாள் அதிகமாக ரெயின் இருந்தனால ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. கையோட அப்படியே வந்து எண்ணெயும் ஊற்றி திரி எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுட்டேன். லாஸ்ட் இயர் வந்து நான் அந்தமானில் இருந்தேன். ஸோ வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. அதுக்கு போன வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணப்போ யூஸ் பண்ண விளக்கு தான் இது. ஸோ இந்த டைம் வந்து நிறைய விளக்கு வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, வெளியில் கோலம் போட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து குத்து விளக்கு மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் இப்படி 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பூ வாங்கி அதை அந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பாப்பா வந்து வந்துட்டா. ஸோ அதனால் அவளையும் கிளப்பி விட்டுட்டு அவளையும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் கோலம் போட்டுட்டு அதில் வந்து பூ வச்சு டெக்கரேஷன் பண்ண அவள் வந்து அது மேலே ரோஸ் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூடவே வந்து உட்காந்துட்டா. சரின்னு சொல்லிட்டு அவள் கையில் வந்து அந்த ரோஸை கொடுத்துட்டு அந்த செவந்தில் எல்லோவாக இருக்கிறத வந்து ஒன்று விட்டு ஒன்று வச்சுட்டு அதில் வந்து இன்னொரு பிங்கிஷ் ஷேடில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து சென்டரில் கொடுத்துட்டேன். நான் வந்து எதுவுமே வந்து பிளான் பண்ணலை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பூ கலருமே அதுவாக தான் அமைஞ்சிச்சு. ஸோ சடனாக தான் இந்த வந்து 6 பூ மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணியிருந்தேன். விளக்கு வந்து ஒரு 6 விளக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா? அதை மட்டும் அதில் சென்டரில் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மெயினாக வந்து முருகனுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து இடித்து வைப்பாங்க. சுக்கு, அது கூட ஏலக்காய் சேர்த்து மாவை அரைச்சிட்டு சுகர் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அம்மா ஊருக்கு போயிருந்தேன், ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்து அதையுமே சாமிக்கு பிரசாதம் பண்ணிவிட்டு கரெக்டாக 6 o'clock திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதை நானும் பாப்பாவும் அதை நல்லா பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டில் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வெளியில் இருந்த குத்து விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விளக்கையுமே ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றணும். விளக்கு எல்லாத்தையும் ஏற்றி முடிச்ச கையோட அதை பிளேஸில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி வைக்கலான்னு போயிட்டோம். 6 o'clock வரைக்கும் மழை வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சரி, நம்ம வெளியிலலாம் வைக்க முடியாது, உள்ளவே எல்லாமே வச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கரெக்டாக தீபம் ஏற்றி கொஞ்ச நேரத்துலேயே மழை வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக ரெயினே இல்லை. சரி, வெளியில் எல்லாமே டெக்கரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியிலேருந்து அப்படியே நான் வந்து ஒவ்வொரு விளக்காக வைக்க ஆரம்பித்தேன். எனக்கு பாப்பாவை நினச்சாதான் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து பட்டு பாவாடை ட்ரெஸ் வேறு போட்டு அவள் வேறு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தா. அப்பப்போ ட்ரெஸ்ஸை பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே பழகிடுச்சு. நடக்கும்போதெல்லாம் ட்ரெஸ் அப்படியே பிடிச்சிக்கிட்டே நடந்திருந்தா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லு விளக்குலாம் வச்சுட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக பூஜை ரூமில் இருக்க எல்லா விளக்கையுமே ஏற்றியாச்சு. அன்னைக்கு மட்டுமே டோட்டலாக நான் மொத்தம் 41 விளக்கிட்ட ஏற்றிருந்தேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கையோட பூஜை ரூமில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெளியில் நின்று வீடு அப்படியே ஃபுல்லும் பார்க்கும்போது விளக்கோட வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே கொஞ்சம் பட்டாசு போட ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களுமே வெடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தீபாவளியை கம்பேர் பண்ணும்போது பாப்பா வந்து நேற்று கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வெளியே நல்லாவே நின்று வேடிக்கை பார்த்தாங்க. கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் போது தான் லைட்டாக பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பட்டாசுலாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேயுமே பட்டாசுலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8 o'clock கிட்ட இருக்கும். சாமி வந்து ஊர்வலம் வந்துச்சு. முருகன் வந்து தேரில் வீதி ஊழ வந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு சாமியும் தரிசனம் பண்ணிட்டு இந்த டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக்ல சந்திக்கிறேன். பாய்.